அதுவா சுகுணா மாடி படிக்கட்டு ஏறி ஏறி இறங்கும் போது உங்க கால சிலிப்பாகி வலிக்கு விழுந்து ஏமாறி போயிட்டு வரீங்க. நடந்தது என்னன்னா இதை யாருக்கும் சொல்லிடாத. சும்மா முதலாளி நாம எப்படியுமே நர்ஸுகிட்ட பொய் சொல்லக்கூடாது. நாம பொய் சொல்லி அது பாட்டு ஏதோ மூச்சு எடுத்து போட்டுட்டா நீங்க நேருக்கு போயிருவீங்க. அதனால உண்மையைத்தான் சொல்லணும். சும்மா நம்ம முதலாளி வீட்டுக்கு முன்னாடி ஒரு பால்வாடி பள்ளிக்கூடம் இல்லை. அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு டீச்சர் ஒரு குழந்தைகிட்ட பூனை எடை குடிக்கணும்னு கேட்டான். அதுக்கு அந்த குழந்தை பார்த்துட்டு தெரியாத ஒரு டீச்சர் அதை பார்த்துட்டு நம்ம முதலாளி வாயை சும்மா இருக்கணும்ல போன உடனே ஆடு வாயை பார்த்துட்டே போய் டீச்சர் பால் குடிக்கணும்னு சொல்லிவிட்டாரு. அந்த அம்மா அப்பதான் குழந்தைக்கு பால் குடிச்சு கொஞ்சம் தெரியல. உடனே விளக்க மாத்திரக்கு சும்மா சமத்துல பண்ணிவிட்டா. அதுதான் வெட்டி இருக்கேன். இப்ப உனக்கு சந்தோஷமாடா? அது வந்து சுகுணா இப்போ ஒரு ஊசி போடு. ஊசி போட்டு வலிய நிறுத்திடுறேன். சரி, உனக்கு கவர்ச்சியான ஊசி வேணுமா இல்ல கவர்ச்சி இல்லாத ஊசி வேணுமா? அது என்ன சுகுணா? கவர்ச்சியான ஊசி கவர்ச்சி இல்லாத ஊசி ஓஹோ, இது என்ன புது ரக ஊசியா இருக்குது? இந்த மாதிரி ஒரு ஊசிய நான் இதுக்கு முன்ன கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம எந்த நடிகையோட ஊசி போடுறோமோ அவ ராத்திரியில கடந்து வருவா. என்னவெல்லாம் பண்ணலாம். என்னது அப்படின்னா எனக்கு முதல்ல ஊசியை போடு. உனக்கு என்ன நோக்காது? நல்லா இருக்க நீ பாத்துக்கணும். எனக்கு நவீன ஊசி போடு. அவ்வளவுதான். நான் என்ன சுகுணா பண்றது? உன் கை பட்டதோ உன் விரல் பட்டதோ என் உடம்புல தானா நெளியுது. நீ ஒரு ஊசி இல்ல 5 ஊசி போடு, 10 ஊசி போடு. இப்பவே நவீன ஊசி. இன்னைக்கு நமிதாவோட சேர்ந்து போட்ட ஊசியோட மயக்கத்துல ஒரு தினசா ஆட போறேன். கண்ணு நமிதா நமிதா கண்ணு கண்ணு சுகுணா எனக்கு அப்பப்ப வலிக்குது. அதுக்கு நமக்கு ஊசி போட என் முதலாளி மாதிரி இல்லாத ஆரம்பிச்சாரு. எனக்கு கேரளா குட்டி சகிலா ஊசி போடு. நீ வந்து என்ன நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற.
நான் ஆளுதான் வரம் பாட்டு இருப்பேன் உனக்கு வேலையா அப்படி இருக்கும் நீ மட்டும் நீ சகில ஊசி போடு இன்னைக்கு நைட்டு இருக்கு முட்டை பாரு இடுக்குற உனக்கு சகிலா ஊசிலாம் கிடையாது இது போய் மாட்டு போற போலீஸ் என்னது மாட்டு ஊசி எடுத்துறியா நீ மனுஷன் ஊசி போடல மாட்டு ஊசி போட ஆள முடியாது எனக்கு நல்லாவே தெரியும் எப்ப போற வரைக்கும் என்கிட்ட உள்ளத்தனத்தை காட்டுனேன் அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது அப்படியா ஓகே ஏமாத்தினா 25 லட்சம் வைக்கிறேன் ஓகே மறுபடியும் எங்க வந்த இந்த பணம்